இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முகூர்த்த நாட்களில் மண்டபங்களில் ஓசியில் சாப்பிட்டுவிட்டு அங்கேயே கைவரசி காட்டி வரும் ரியல் அலர்ட் ஆறுமுகம் இவர்தான். கடந்த 26ஆம் தேதியன்று சென்னை மயிலாப்பூர் கிழக்கு மாட வீதியில் உள்ள திருமண மண்டபத்தில் சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த ஈஸ்வரி என்பவரின் மகனுக்கு திருமணம் நடந்தது. அப்போது சடங்கு உணவு பரிமாறுதல் முடிந்த பிறகு டேபிளில் வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 சவரன் நகை இருந்த பையை காணவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஈஸ்வரி மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் மண்டபத்தின் சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ந்த போது திருடியது விழுப்புரத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் புருஷோத்தமன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை காரப்பாக்கத்தில் சுற்றித் திரிந்த புருஷோத்தமனை மயிலாப்பூர் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். புருஷோத்தமனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. புருஷோத்தமனுக்கு மனைவி, ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். மனைவி பியூட்டிஷியனாகவும் மகன் சாப்ட்வேர் இன்ஜினியராகவும் வேலை பார்த்து வருகின்றனர். 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்த புருஷோத்தமன் ஆரம்ப காலத்தில் கட்டிட வேலைக்கு சென்று வந்தார். பின்னர் வேலைக்கு செல்லாமல் இருந்துள்ளார். தந்தையின் சில தவறான நடவடிக்கைகள் பிடிக்காத புருஷோத்தமனின் மகன் அவரை ஒரு முறை அடித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய புருஷோத்தமன் சென்னை வடபழனி பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார். வெடிகுண்டு முருகேசன் திரைப்படத்தில் அலர்ட் ஆறுமுகம் கதாபாத்திரத்தில் நடித்த வடிவேலு ஹோட்டலில் நன்றாக சாப்பிட்டுவிட்டு ஹோட்டலிலேயே கொள்ளையடித்து செல்வார். இதையே புருஷோத்தமனும் தனது பாணியாக வைத்திருந்துள்ளார். முகூர்த்த நாட்களில் அறிமுகம் இல்லாத நபர்களின் திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் அவர் அங்கேயே வயிறு முட்ட சாப்பிட்டுவிட்டு மொய் எழுதும் இடத்தில் கைவரிசை காட்டி வந்துள்ளார். சில நேரங்களில் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் எனவும் சில நேரங்களில் ஆயிரக்கணக்கில் பணம் கிடைக்கும் எனவும் புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார். கொள்ளையடித்த பணத்தை மது, மாது என உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் 4 முறை கைதான இவர் ஒரு முறை குண்டர் சட்டத்திலும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் இருந்து வெளியே வந்த புருஷோத்தமன் காரப்பாக்கம் பகுதியில் மாதம் 5500 ரூபாய்க்கு ஹாஸ்டலில் ரூம் எடுத்து முகூர்த்த நாட்களில் கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். மயிலாப்பூரில் ஈஸ்வரி வீட்டு திருமண விழாவில் மொய் எழுதியவர் மொய் பணம் இருந்த பையை ஓரமாக வைத்துவிட்டு சாப்பிட சென்றதை நோட்டமிட்ட புருஷோத்தமன் தனது கைவரிசையை காட்டியுள்ளார். திருடிய 2 லட்சம் ரூபாயில் 1.5 லட்சம் ரூபாயை வழக்கம் போல உல்லாசமாக செலவு செய்ததாக புருஷோத்தமன் தெரிவித்திருக்கிறார். மேலும் மீதம் வைத்திருந்த 50,000 ரூபாயையும் சைதாப்பேட்டையில் ஒரு திருமண மண்டபத்தில் திருடி வைத்திருந்த 2 லட்சம் ரொக்கம் மற்றும் வெள்ளி பொருட்களையும் தனது மகளுக்கு கொடுக்கலாம் என வைத்திருந்த போது போலீசார் கைது செய்துவிட்டதாக புருஷோத்தமன் தெரிவித்திருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.